வணக்கம் கடலோசை நண்பர்களே. இங்கே பாருங்கள், கடலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சரியான பாசி வலை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்கள். அந்த அக்கா நிற்கிறாங்க, மருமை எல்லாம் இருந்து பாருங்கள். மச்சான் அப்படியே நஞ்சு நாயா போய் உட்காந்துருக்காரு. இந்த பாருங்கள் எப்படி இருக்கா அந்த ஆள். வலை எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் மாட்டியிருக்கு. மீன்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி முக்கியமானது ஒன்று மாட்டியிருக்கு. அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. இந்த பாருங்கள், இது என்ன, இது என்ன தெரியுதா பாருங்கள். இதுக்கு பேர் தான் சிங்கி விரால். ஹாய், உயிராக இருக்குது பாருங்கள். எப்படி துள்ளுதுன்னு பாருங்கள். துள்ளுதா? அதோட இதை மீசையை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. பத்திலா எவ்வளோ நீளமாகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ நீளமாக இருக்குது மீசை. தண்ணிக்குள்ள இப்படி தான் இருக்குது, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டு கொம்பு இருக்குது. என்னென்ன காலை பார்த்துக்க, எத்தனை நட்டுவாக்காளி மாதிரியே இருக்குது பாருங்கள். கால் இருக்குது, ரெண்டு கொம்பு பாருங்கள். எல்லாமே முள்ளு தான், எல்லா இடத்துலையும் முள்ளு தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4. இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, இந்த பக்கம் பெருசாக ஒன்று இருக்குது. இதெல்லாம் தண்ணிக்குள்ள ஒரே அடி தான். சின்ன மீன் போச்சுன்னா இதை வச்சு டக்குன்னு அடிக்கி மீன் செத்து போயிடும், தூக்கி தின்றும். இந்த காலை வச்சு பிடிச்சிக்கிட்டு, மீன் இந்த காலை வச்சு பிடிச்சிக்கிட்டு வாயை வச்சு தின்றும். பாலை பாருங்கள், பால் மடக்கிட்டு இருக்கா. ஓய் 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 ஓய். இது பற்றில உசுரா இப்போ தீ பிடிச்சி பார்ப்போம். என்ன மச்சான், ஒத்த கொம்பு ஒடிச்சிருக்கு பாருங்கள். கால் இந்த பக்கம் பார்ப்போம் எப்படி அடிக்க பற்றிலா. அப்படியே பாருங்கள், அடிக்குதா? இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரில ஒரு அடி அடிச்சுருந்தா, இந்த சிப்பி மட்டி இந்த மாதிரிலாம் இருக்க பற்றில அதை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு அடி அடிக்கும் வாழை வச்சு. அதோட உடஞ்சி ஓடிடும், அது தின்றும். வாயை பற்றிலாம் இதான் வாய் இதில் தான் வாய். அதை வச்சு இந்த காலை வச்சு எடுத்து அழகாக வாயில் எடுத்து வச்சு நீட்டாக திங்கி. 2 கொம்பு இருக்குது பாருங்கள். பிடிச்சி நட்டுவாக்காளி மாதிரியே தான் இருக்குது. கட்டி போடுவோம். இதை வச்சு அடித்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? திருக்கவால் மைக்கில் இருக்குது. அடித்தா அது பூரா முள் தெரியுது பாருங்கண்ணே. இது எல்லாமே முள் தான். கையில் அடிச்சுருந்தா சொத்துன்னு கேட்கும், ரத்தமாக ஓடும். இருக்கட்டும், வியாபாரி வரவங்க கொடுப்போம். எப்படியும் ஒரு 1000 ரூபா கிடைக்கும் எங்களுக்கு, பார்ப்போம். அப்புறம் அடுத்து நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். மீன் வெலை மீன்லேயே இது ஒரு வகையான மீன் பாருங்களேன். அடுத்து கனவா ஒன்று, போட்டு கனவா, ஆமக்குட்டி மாதிரி போட்டு கனவா பற்றிலா. இதோட குந்தல் இந்த இருக்குது. எவ்வளோ நீளமாகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ நீளமாக வரும் இதோட குந்தல். 2 மட்டும்தான் இருக்குது, மொத்தம்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். எவ்வளோ நீளமாக இருக்குது. நண்டு, ஆண் நண்டு. ஊதா கலராக இருந்தால் ஆண் நண்டு. ஆமாம், சாப்பு கலராக இருந்தால் பொட்டை நண்டு. பச்சையாக இருந்துச்சுன்னா பொட்டை நண்டு. இது 1 கிலோ இருக்கும். 1 கிலோக்கு 400 ரூபா கிடைக்கும் இதுக்கு, 1 கிலோ இருந்தால். அப்புறம் மீன், வெலை மீன்லேயே இது ஒரு வகையான மீன் பற்றிலா. கருப்பாக இருக்குது பாருங்கள். இது பேர் சுட்ட வெலை மீன், சூடு போட்ட வெலை மீன். இதுக்கு பேர் கருப்பு கலரில் கோடு விழுந்துருக்கும். காரா, பாறை, பாறை. அதுக்கு தான் கேட்டுக்கிறேன். அப்புறம் சண்டைக்கு நின்று அதுக்கு தான் சரி விடுமா வேணுங்கிறத எடுத்துக்க. அப்புறம் ஏதாவது குறை சொல்லாத. ஊடகம் கறிக்கு மீன் கறிக்கலாம். நண்டு, ஓரா, வலையில் ஓரா இருக்குது பார்த்தீங்களா. குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வெயில் இருக்குது, நல்லா வெயிலில் குத்துச்சுண்டா கடல்லையே கடந்துடணும் போய் கூலிங் ஆகிறதுக்கு. போடுங்க, ஓரா இருக்குது நிறையா கடையில். ஒன்றும் மொத்தமாக இழுத்துடலாம் போல இருக்கு வலையை. தனியாக வச்சுக்கலாம், சும்மா போட்டு வச்சுருக்கீங்களா? தனியாக வச்சு இந்த இருக்குது வலையில் ஓரா. கடல் பஞ்சு, கடல் பஞ்சு.
நண்டு எடுங்கக்கா. மீனை எடுத்த புருகு அந்த கையை ஓட்டணும். மீனை கழிச்சு தூக்கி போட்டா கையில குத்தும். என்ன வேலை பார்த்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. பார்த்து கெழுதுதான் திங்குதோ, கெழுதான் திங்கிறோம். புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது. புலி செத்து போச்சு. புலி பார்த்தா மிச்சம். நம்ம ஏரியாவே பாதுகாப்பாக தான். ஆ ஆமாம், இந்த காற்றுக்குள்ளே கடலுக்குள்ளே நான் படுத்துட்டேன். எப்படியும் பாசி பின்னி எடுத்துறேன்னு தெரிஞ்சு போயிடுது எனக்கு வாங்கலுக்கு. ஏ மக்களே அவ திருக்க திருக்க முடிச்சிருக்கோம். திருக்க வாழை வெட்டி எடுங்க, பூசை வர்றதுக்கு வந்து சரியாக வரும். திருக்க வல்லு வண்டில் இருக்கான். இன்னைக்கு ஏழா அந்த பக்கம் ஏழா இங்கே இருந்தா வரட்டும். மணி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இருக்கா அதில் பிரித்து வைக்கிறேன். அரசு ஹாய், இதுக்கு பேர் சிங்கி இறால். சிங்கி இறால் பாருங்க, காலை எப்படி இருக்கு பாருங்க. இதோட வால் இதில் பாதியை காணாம். இதில் ஒரு இதில் லேசாக ஒடிச்சு விட்டுருச்சு. ஒரு நீளமாக வரும், இது ஒடிச்சு விட்டுருச்சு. கால் பாருங்க, நட்டுவா காலிக்கு மாதிரியே இருக்கும். தேலுக்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அசல் தேலு மாதிரியே தான் இருக்கு. போனால் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த பக்கம் கண்ணு ரெண்டு கண்ணு இந்த இருக்கு. கொம்பு எல்லாமே முள்ளு தான். எதை தொட்டாலும் முள்ளு தான். எதை தொட்டாலும் முள்ளாக தான் இருக்குது. அட்டியை பாருங்க இதா அட்டி, இதை வச்சு அடிக்கும். அடிக்குது பாருங்க, ஆட்டுதா. ஒரு அடி அடிச்சதுன்னா ரத்தம் வந்துடும். முள்ளு தான் எல்லாமே இருக்குது. அட்டியை பாருங்க. இதில் ஒரு காணா இதில் ஒரு காலை ஒடிச்சு விட்டுருக்கு. சிங்கி இறால் 1000 ரூபா ரேட்டு. 1000 ரூபா சிங்கி இறால். 4000 ரூபாய். ஒரு கிலோவா? 1 கிலோ ஆச்சுன்னா 4000மா? அப்படியா? அதில் உள்ள ஒரு கொடுக்கு தான் 1000 ரூபா. அப்படியா? 1 கிலோ இருந்துச்சுன்னா 4000 ரூபா ரேட்டு. அது 800 கிலோ மட்டும் தான் போகும். அப்படியா? 800 ரூபா இருந்தாலும் கிலோ கணக்கு 1000 ரூபா. இது 4000 ரூபா. 4000 ரூபா. வேணுமா? நான் 1000 ரூபா தான் வரணும். அதுதான் கேட்டேன். அப்புறம்